வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டுருக்கு. லாஸ்ட் 2 ட்ரேடிங் செஷனா நம்ம மார்க்கெட் நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருந்தது. பட் அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு இன்னைக்கு டேல சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் 300 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த நிஃப்டி 50 டெலிவர் பண்ணிட்டுருக்கு. பேங்க் நிஃப்டி மட்டும் சும்மாவா? அவன் தான் மெயின் ரீசனே. கிட்டத்தட்ட 700 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த இன்னைக்கு டேல வந்து டெலிவர் பண்ணிட்டுருக்கு. ஸோ லார்ஜ் கேப் வங்கி பங்குகள் எல்லாமே இன்னைக்கு டேல பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ தான் இப்ப வரைக்கும் வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கு. இத தாண்டி ஐடி செக்டார் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா பங்குகளும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஓவராலா ஒரு 1% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ ரீசென்ட்டா ஃபோக்கஸ் பண்ண டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 1.25% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. டிசிஎஸ்ல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் ஒரு செய்தி வந்து இருக்கு. ஸோ இந்த வீடியோ அப்டேட் நம்ம பார்க்கும்போது, அந்த டிசிஎஸோட அப்டேட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஓவராலா மார்க்கெட் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். வங்கி பங்குகள பொறுத்தவரைக்கும் பிஎஸ்யூ வங்கி பங்குகள் இன்னும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இதுல எஸ்பிஐ பார்க்கும்போது இந்த வருஷம் ஸ்டார்ட்டிங்ல 25 ஸ்டார்ட்டிங்ல ஒரு ₹680 கிட்ட இருந்த எஸ்பிஐ இப்போ ₹1000 கிட்ட இருக்கு. வெறும் எஸ்பிஐல மட்டும் இந்த ராலி வந்து ஏற்படல. கனரா பேங்க்ல ஏற்பட்டது. அதுல நம்ம பயனும் வந்து அடைஞ்சோம். அதான் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா, அது ஒரு நல்ல ஏற்றத்த வந்து குடுத்திருக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பட் அத நெனச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் யூனியன் பேங்க் 2லயும் வந்து ஹோல்டு பண்றோம். இதுகளும் பார்த்தீங்கன்னா, அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஆக மொத்தத்துல எல்லா வங்கி பங்குகளுமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்துட்டுருக்கு. பட் நீங்க வச்சுட்டு இருக்கக்கூடிய பங்குகள் நல்ல பங்குகளா அப்படிங்கிறத உறுதி பண்றது ஒவ்வொருத்தரோட கடமையா வந்து இருக்கணும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து முதலீடு பண்ணுங்க. ஏன்னா இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் எல்லாம் கூட அசெட் குவாலிட்டி ரொம்ப ஒஸ்ட்டா இருக்கு. பல இடையூறுகள் வந்து போயிட்டுருக்கு. இதெல்லாம் தாண்டி அதுகளும் வந்து நல்ல ஏற்றத்த வந்து குடுத்துட்டுருக்கு. ஸோ குறி வச்சு பார்த்தீங்கன்னா ஏத்திட்டு இருக்காங்க. இது இந்தியன் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய வங்கி பங்குகள மட்டும் இப்படி ஏத்தல. ஸோ நீங்க அமெரிக்க மார்க்கெட் எடுத்து பார்த்தா தெரியும். அத வந்து நான் தனியா டிஸ்கஸ் பண்ணலாம்னு நெனச்சேன். ஸோ சின்னதா வந்து சொல்லிர்றேன். என்னன்னா, இப்போ இந்த ஏஐ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ட வச்சு ஒவ்வொரு பங்கா வந்து ஏத்திட்டு வந்துட்டு இருக்கிறத நீங்க கவனிச்சுட்டு தான் இருப்பீங்க. ஒரு நாள் பார்க்கும்போது NVIDIA ஏறுச்சு. அடுத்தது இன்டெல் கூட பார்த்தீங்கன்னா ஏறுச்சு. நெக்ஸ்ட்டு ஏஎம்டி ஒரு பெரிய ஒரு நியூஸ் வந்து அருமையான ஒரு ஏற்றம். அடுத்தது ஆரக்கிள், அடுத்தது பிராட்காம் இந்த மாரி ஒவ்வொரு பங்குகளா பார்த்தீங்கன்னா, அப்படியே தூக்கி தூக்கி கொண்டு போய் மேல வைக்கிறாங்க. இப்போ அந்த பங்குகள் கரெக்ட் ஆயிட்டு வந்துட்டுருக்கு. இன்னும் 2 பங்குகள் பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான ஒரு பெரிய ஒரு ஏற்றத்த குடுக்காம இருக்கு. மேபி நெக்ஸ்ட்டு அந்த பங்குல வரும்னு நான் நெனைக்கிறேன். எப்படி இப்ப Googleல பார்த்தீங்கன்னா, அதே மாரியான ஒரு ஏற்றம் வந்துருச்சு. Googleல சுத்தி ஃபுல்லா பாசிட்டிவ் செய்திகளா வந்து போயிட்டுருக்கு. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட். இப்போதைக்கு ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு செக்டார் எடுத்துக்கிட்டாங்கன்னா, அந்த செக்டார அடிச்சு நிமித்தி தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்தது எஃப்எம்சிஜி செக்டார் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ பண்ணும்னு நெனைக்கிறேன். பட் என்னைக்கு பண்ணும் அப்படின்ட்டுலாம் தெரியாது. ஸோ ஏதாச்சும் ஒரு புது காரணத்த வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண கோல்கேட் அண்ட் ஜோதி லேப் அண்ட் ஐடிசி கூட விட்டுருங்க. அது ஒரு குவாலிட்டி பங்கு. ஸோ பெரிய ஒரு ராலி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் இந்த கோல்கேட்லலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ நல்ல ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, கோல்கேட் அண்ட் ஜோதி லேப் 2மே வந்து இப்போதைக்கு இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. பட் என்னைக்கு ஏத்துவான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா, ரிசர்வேஷன் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஸோ எடுக்கும்போது எடுக்கட்டும். நம்ம பாட்டுக்கு பொறுமையா வந்து உட்காருவோம். அடுத்த கட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா, ஸோ திரும்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய பயன்படுத்துறதுக்கு தான் நான் வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ டிசிஎஸ் பார்க்கும்போது, அல்தி சவுத் அப்படிங்கிற ஒரு பெரிய ரீட்டெயில் யூரோப்ல பல கண்ட்ரீஸ்ல வந்து இருக்கு. அது போக ஆஸ்திரேலியால இருக்கு. குளோபலாவும் எங்களுடைய பிரசன்ஸ் இருக்கு. ஸோ இந்த அல்தி சவுத் கூட ஒரு டீல வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஏஐ ரிலேட்டட் டீல். ஸோ இது டிசிஎஸ பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸா இருக்கு. இந்த குவார்ட்டர் அதாவது 3 குவார்ட்டருக்கு நம்ம கிட்டத்தட்ட 4லிருந்து 5க்கு மேல இந்த டீல்ஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்னு நான் நெனைக்கிறேன். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, டீல்ஸ வந்து டிசிஎஸ் வின் பண்ணிட்டே தான் வந்து இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் இவங்கலாம் அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு கருத்து போயிட்டு இருந்தாலும், என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் தொடர்ந்து உங்க கூட ஷேர் பண்ணிட்டே தான் வந்து இருக்கேன். ஸோ தொடர்ந்து நம்ம ட்ராக் பண்ணும்போது மட்டும் தான் இந்த கம்பெனியோட ஒன்றிணைந்து நம்ம வந்து முடியும். ஸோ நீங்க ஒரு பங்க வந்து வாங்கணும்னு நெனைக்கிறீங்க அப்படின்னா, அந்த பங்க தொடர்ந்து வந்து நம்ம ட்ராக் பண்ணணும். ஸோ தொடர்ந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தா தான் அது ஒரு வீழ்ச்சியா வரும்போது, இது சரியான இடம் அப்படின்ட்டு உங்களால ஒரு ஜட்ஜ்மெண்ட்ட வந்து மேக் பண்ண முடியும். ஸோ கான்ஃபிடென்ட்டா அந்த பங்க வந்து நம்மளால கேப்சர் பண்ணி ஒரு நல்ல ரிட்டர்னையும் வந்து பார்க்க முடியும். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓவர் பில்டப் உடம்புக்கு ஆகாது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இன்கேஸ் வந்து ஃபர்தரா ஒரு டிப் நடந்தாலும், அத வந்து நான் ஆப்பர்ச்சுனிட்டியா தான் எடுத்துக்குவேன். ஏன்னா இந்த இடத்துல யுட்டிலைஸ் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து இன்னும் இருக்கு. இன்னும் அதில வந்து ஃபுல்லாத்தையும் எல்லாம் நம்மளால போட முடியல. மேபி வந்ததுன்னா யூஸ் பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, HCL Tech கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு.
HCL Tech பார்த்தீங்கன்னா, இப்போ Amazon AWS கூட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப், ஒரு கொலாபரேஷன் பண்றதா ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. இதன் மூலியமா ஃபினான்ஷியல் கம்பெனிக்கு ஏர் ரிலேட்டட் சர்வீசஸ வந்து ப்ரொவைட் பண்ண போறதா HCL Tech வந்து சொல்லியிருக்காங்க. இது HCL Techக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ். அடுத்தது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதுக்கப்புறம் இந்த யுஎஸ் பேஸ்டு ரியாலிட்டி ஃபிலிம் இது என்னன்னா இந்த ப்ரூக்ஃபீல்டு தான். இவங்க கூட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப், ஒரு ஜாயின்ட் வென்ச்சர் பண்ணி ஒரு 98,000 கோடி வரைக்கும் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை நிறுவனங்கள் வந்து முதலீடு பண்ண போறதா சொல்றாங்க. குறிப்பா டேட்டா சென்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 400 ஏக்கர்ல வந்து இந்த டேட்டா சென்டர் வந்து ஆந்திர பிரதேசத்துல அமைய போகிறதா ஒரு டேட்டா. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். பட் தொடர்ந்து இந்த செய்திகள் வந்துட்டு இருக்கு. டேட்டா சென்டர் பெரிய ஒரு பூம் ஆகும். அந்த டைம்ல நம்ம ரிலையன்ஸ் வாங்கலாமா அப்படின்ட்டு எத்தனை பேர் கேட்டுட்டு வரப்போறாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியல. பட் முன்னாடி நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது பலரும் அதை மிஸ் பண்ணாங்க. பட் நெக்ஸ்ட் அந்த மாதிரி கிடைச்சதுன்னா யோசிச்சு பாருங்க. மேபி ரிலையன்ஸை நம்மளால பிடிக்க முடியாமல் இருந்தாலும் கூட ஆயில் இடிஎஃப்னு ஒன்று நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஏன்னா இந்த ஆயில் இடிஎஃப்ல பெரும்பான்மையான ஒரு 32% வரைக்கும் ஹோல்டிங் யார் இருக்கான்னு பார்த்தா ரிலையன்ஸ் நிறுவனம் தான் ஹோல்டிங்கில் இருக்குது. அது கூட ஒரு நல்ல அல்டர்னேட்டிவாக நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து கிடைச்சது. பார்ப்போம், வெயிட் பண்ணி திரும்ப நமக்கு வந்ததுன்னா பிடிக்கிறத பற்றி திங்க் பண்ணலாம். அடுத்தது ஃபார்மா செக்டர் ரிலேட்டடான ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, இந்த சிஆர்டிஎம்ஓ, அதாவது கான்ட்ராக்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன். இது கான்ட்ராக்டை பேஸ் பண்ணி இவங்க வந்து தயாரித்து கொடுப்பாங்க வேற ஒரு கம்பெனிக்கு. இவங்க வந்து ப்ராடக்ட்டை தயாரித்து கொடுப்பாங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர் என்ன, ஒரு பிரச்சனை என்னன்னா, இவங்களுடைய வேல்யூவேஷன் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. பட் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுடைய இவங்களுடைய வருமானம் நல்லா உயரும், இவங்களுடைய மதிப்பு நல்லா ஏறும் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை ஜேபி மார்கன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சில பங்குகளை கொடுத்துருக்காங்க. பட் இந்த கான்ட்ராக்ட் ரிசர்ச் பங்குகளை லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். பட் இதை பற்றியான அனாலிசிஸை நம்ம சீக்கிரம் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பண்ண ட்ரை பண்ணணும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய வேல்யூவேஷன் தலைகீழாக மேபி நாளைக்கு மாறுமா அப்படிங்கிறதுல நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்கில் தான் இருக்குது. மேபி அந்த மாதிரி மாறும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா இந்த பங்குகளை ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி நம்ம திங்க் பண்ணலாம். பட் இது ஒரு சாதாரண காரியம் இல்லை. ரொம்பவே வந்து ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு காரியம். இந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னா பெரிய அளவுக்கு ஒரு கன்விக்ஷன் நமக்கும் வந்து தேவைப்படும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இன்னைக்கு டேயில் நாட்கோ ஃபார்மா என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியல. கிட்டத்தட்ட 8.5% வரைக்கான ஒரு ஏற்றத்தை டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. $900 பார்த்தீங்கன்னா தாண்டி நாட்கோ ஃபார்மா இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒன்று எவனாச்சும் வந்து வாங்கியிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பணத்தை பெரிய அளவுக்கு வந்து உள்ளே போட்டிருக்கணும். எந்த விதமான பாசிட்டிவ் நியூஸும் என் கண்ணுக்கு வந்து படலை. பொறுத்திருந்து பார்ப்போம். ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா இந்த மூவிங் ஆவரேஜ் 200 டே மூவிங் ஆவரேஜை தொட்டுட்டு இல்லை அதை லைட்டாக வந்து தாண்டிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டு வந்துட்டு இருக்கிறத தெரியுது, நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு ட்ரெண்டை பேஸ் பண்ணி வந்து போயிட்டுருக்கு. பட் இந்த இடத்துல ஃபண்டமெண்டல், அதாவது ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய பிஸ்னஸ் பற்றியான புரிதல் ரொம்ப அதிகமாக நமக்கு இருக்குது. அந்த புரிதல் அடிப்படையில் தான் இந்த இடத்துல இன்னும் வந்து நான் எந்த ஒரு டெசிஷனும் எடுக்காமல் இருக்கேன். பட் இந்த பங்கு என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஏறுறதை நினச்சி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இது இன்னும் கொஞ்சம் ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுன்னா பொசிஷன் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை பற்றியான கம்ப்ளீட் டிஸ்கஷனும் நம்ம பலமுறை வந்து பண்ணியிருக்கோம். அதனால் ஏற்றத்தை ரசிப்போம். திரும்ப நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட பெரிய அளவுக்கு வந்திருக்கு. இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஈவினிங் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.